இல்ல இந்த வாட்டி வேற ஏதாவது டீம் சப்போர்ட் பண்ணலாம். மேபி சிஎஸ்கே சப்போர்ட் வேணாம்ன்றீங்க. அப்படி இல்ல, நிறைய பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குது, இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது கூட ஹோப்ஸ் போல பிகாஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 5 மேட்சஸ் லூஸ் பண்ணி அது ஃபைனலி இவங்க அடிச்சாங்க. தோக்கறது ஜெயிக்கிறதா கேம், பரவாயில்ல. இந்த மேட்ச் விட அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். அந்த சீட்ல உட்கார்ந்து சொல்றது ஈஸி, அவங்க இடத்துல தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு அந்த பிரஷர் இருந்ததுன்னு. கேஎல் ராகுல், ரெண்டே வார்த்தை, கேஎல் ராகுல் மேன் ஆஃப் த மேட்ச்னா அவர்தான். பேட்டிங் கூட கொஞ்சம் பவர் பிளே விக்கெட் விடாம இருந்ததாலும் ரன் அடிச்சதாலும் ஜெயிச்சிருக்காங்க. because they were able to hit 6 and 4s. நம்மள வந்து கவுண்ட் பண்ணலாம் 6. என்ஜாய் தோனி சென்ட்ரி. நோ நான் என்ஜாய் என்ட்ரி என்ஜாய் அப்படிதான் இருந்துச்சு. கிரிக்கெட் கேம் எடுத்து போலதானே, ஒரு டீம் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம நம்ம மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தடவை வந்து வெச்சு செய்ய போறாங்க ஆர்சிபின்ற மாதிரி தான் தோணுது. அப்படியே இருந்துச்சு. விஜய் சங்கர் மட்டும் அடிச்சாப்ல, பட் ரொம்ப ஸ்லோவா அடிச்சாப்ல. இது வந்து 50 ஓவர் மேட்ச் இல்ல, 2020 மேட்ச் யாராவது சொல்லணும். அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தோணுது, தெரியல. மேட்ச் எப்படி இருந்துச்சு நிறைய பேசியாச்சு, சொல்லுங்க ஒரு 2 மினிட்ஸ். மேட்ச் எப்படி இருந்துச்சு? அப்படிதான் இருந்துச்சு. ஈசாலாம் நம்ம மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தடவை வந்து வெச்சு செய்ய போறாங்க ஆர்சிபின்ற மாதிரி தான் தோணுது. அப்படியே இருந்துச்சு. அவங்க தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தோணுது, தெரியல. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது உங்களை? யாரு டிசப்பாயிண்ட் பண்றதுன்னா நம்மளோட பிளேயர்ஸ் யார் வந்தாலுமே நல்லா ஆடல. சங்கர் மட்டும் தான் பாவம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்தாரு. ஓகே, 180ன்றது சேசபிள் ஸ்கோர் தானே, அதுக்கே நம்ம இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆவறோமே. It was a chaseable score, பட் வந்து I just felt like proper planning இல்ல. லைக் நம்மளோட ஃபீல்ட் வர்க் ரொம்ப பேடா இருந்தது. அவங்களோட ஃபீல்ட் வர்க்ஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருந்தது. நீங்க வாட்ச் மேட்ச் பண்ணிருக்கீங்களா? பார்த்தேன். சோ அவங்களோட ஃபீல்ட் வர்க் ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. ஆமா, நம்மளோட ஃபீல்ட் வர்க்லயே பாதிக்கு மேல அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. சோ அந்த இடத்துல நம்மளோட பேட்டிங்குமே அவங்களோட பேட்டிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. because they were able to hit 6 and 4s. நம்மள வந்து கவுண்ட் பண்ணலாம் 6. இல்ல அடிக்க பால் பேட்லயே பட மாட்டேங்குது, அப்படிதான் இருந்திருக்கு. பட் இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த இடத்துல நின்னுட்டோம் இல்ல என்னோட அங்க உட்கார்ந்து சீட்ல உட்கார்ந்து சொல்றது ஈஸி, அவங்க இடத்துல தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு அந்த பிரஷர் இருந்ததுன்னு. கேஎல் ராகுல், ரெண்டே வார்த்தை, கேஎல் ராகுல் மேன் ஆஃப் த மேட்ச்னா அவர்தான். மத்தபடி தோனி என்ஜாய் பண்ணீங்களா? இருந்தது, அதுக்கு தான் வந்தது. பட் ஸ்டில் நிறைய ஹோப்ஸ் இருந்தது அவர் ஜெயிப்பாரு. ஐ மீன் லைக் அவர் வந்து மேட்ச் ஒரு வின் பண்ணி கொடுப்பாரு. ஜடேஜா அவுட் ஆனதுமே பாதி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிடுச்சு. 50-50ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தோனி வந்ததும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தாலும் அவர் ஆடுனதை பார்த்து இல்ல நாங்க வந்து ஏஞ்சிட்டு போயிடலாம், கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணியிருந்தா இதுக்கப்புறம் சிஎஸ்கே வின் பண்ண முடியும்? மேபி அவங்களோட ஃபீல்ட் ஒர்க் மேல கொஞ்சம் ஒர்க் பண்ணும். அண்ட் அவங்க இன்னும் கொஞ்சம் மேபி லைக் அவங்க 6 4s நிறைய அடிக்கணும், இன்டென்ட் காட்டணும். ஆமா, அடிக்கவே இல்ல. 1 ரன்னுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஓகே, பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குது, இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது கூட ஹோப்ஸ் போல பிகாஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல 5 மேட்சஸ் லூஸ் பண்ணி அது ஃபைனலி இவங்க அடிச்சாங்க. சோ அந்த மாதிரி கூட ஹோப்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் they have to work. ஜெயிச்சலாம் தான் இருந்தோம், கடைசில ரொம்ப மோசமாயிடுச்சு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது இன்னைக்கு? ரச்சின் ரவீந்திரா எல்லா மேட்சும் அடிக்கலாம்னு இருந்தாரு, பட் இந்த மேட்ச் அடிக்கல. ரச்சின் ரவீந்திராவை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஓகே, முத்தாஜ் கேப்டனா வந்தாரு, பட் ஒண்ணும் பண்ணல. தோக்கறது ஜெயிக்கிறதா கேம், பரவாயில்ல. இந்த மேட்ச் விட அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். என்ன பண்ணிருந்தா சிஎஸ்கே வின் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு? பேட்டிங் கூட கொஞ்சம் பவர் பிளே விக்கெட் விடாம இருந்ததாலும் ரன் அடிச்சதாலும் ஜெயிச்சிருக்காங்க. வின் பண்ணி பேட்டிங் தான் சொதப்பிருக்காங்க. ஆமா, பவுலிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. 180 பிளஸ் தான் எப்படி இருந்தாலும் அடிக்கிறாங்க இவங்க பவுலிங்ல. ஆமா, இன்னும் 180 மேல அடிச்சாலே 3 வருஷமா 2 வருஷமா அடிக்கிறது இல்ல. ஆமா, அதனால சரி பாப்போம், நெக்ஸ்ட் டீம் பாப்போம். थैंक यू. சாரி, மேட்ச் ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. யாரு டிசப்பாயிண்ட் பண்ணது இன்னைக்கு? டிசப்பாயிண்ட்னு சொல்ல முடியாது. பட் நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாமே நினைச்ச மாதிரி ஆடல. 4-6 பார்க்கறதே ரொம்ப அபூர்வமா இருந்தது. நம்ம பேட்டிங்ல ஓப்பனிங் கேம் இல்ல, விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தது. விஜய் சங்கர் மட்டும் அடிச்சாப்ல, பட் ரொம்ப ஸ்லோவா அடிச்சாப்ல. இது வந்து 50 ஓவர் மேட்ச் இல்ல, 2020 மேட்ச் யாராவது போய் சொல்லணும். ஆமா, சொல்லணும். பட் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. என்ன பண்ணா நம்ம சிஎஸ்கே வின் பண்ணலாம் நெக்ஸ்ட் மேட்ச்ல? இல்ல இந்த வாட்டி வேற ஏதாவது டீம் சப்போர்ட் பண்ணலாம். மேபி சிஎஸ்கே சப்போர்ட் வேணாம்ன்றீங்க? அப்படி இல்ல, நிறைய கப் அடிச்சிட்டோம். மும்பை 5 டைம்ஸ் அடிச்சிட்டாங்க. வேற ஏதாவது டீம் நல்ல யங்ஸ்டர்ஸ் இருக்கிற டீமா சப்போர்ட் பண்ணலாம். டெல்லி நல்லா இருக்கு டீம் இந்த வாட்டி, எல்ஐசி நல்லா இருக்கு. அந்த மாதிரி டீம் சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி சப்போர்ட் கிரிக்கெட் கேம் எடுத்து போலதானே, ஒரு டீம் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம. ஆர்சிபி டெல்லி சப்போர்ட்டர் ஹாப்பி. டெல்லி, ஆமா, ஹாப்பி.
Full happy. Yes. What's your expectation before the match? Before the match, I thought CSK will win. CSK will win. CSK will win. No. DC won, but we thought CSK very tough team. Okay. But today DC played really well. Who surprised you? KL Rahul. KL Rahul. Yes. Okay. And Dhoni Complete also, package. Dhoni also, we hope we will see some shots, but we are not able. Okay. Will you enjoy Dhoni's entry? No. No, I enjoy entry. I enjoyed. Entry, enjoy. Entry, I enjoyed. It was But performance? atmosphere together. Performance not up to mark. Up to the mark. Yes.